السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي محكم التنزيل العظيم. فاعوذ بالله من الشيطان الرجيم. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் எல்லாம் உள்ள ஏக இறைவனாகிய அல்லாஹ் அவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் அகில உலக மக்கள் அருக்குடையாம் அண்ணான் பெருமகனார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர் உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் மீதும் அன்னாருடைய வழிமுறையை சொல் செயல் அங்கீகாரம் முறைப்படி வழிநடத்தக்கூடிய நம்மனை மீதும் என்னென்றும் நின்று நாட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இஸ்லாம் இரண்டை அடிப்படையாக கொண்டது. அந்த இரண்டை பின்பற்று காலமெல்லாம் மக்கள் ஒழித்து வர மாட்டார்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன், மற்றொன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆதாரபூர்வமான நபிமொழிகள். இந்த இரண்டும் இஸ்லாம் கூறக்கூடிய இரு அறிவுரைகள். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் வணக்க வழிபாடுகளை சிறந்தோங்க செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம். அதில் முக்கியமாக வணக்கமாக தொழுகை இருக்கின்றது. இந்த தொழுகையினுடைய சிறப்புகள், எப்படி தொழுக வேண்டும் என்பதனுடைய நன்மைகள், இதை அனைத்தையும் நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம், அறிந்தும் வைத்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல அல் முஃமினூன் என்ற அத்தியாயத்தினுடைய முதல் வசனமாக கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் இறைநம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷியூன், எப்படிப்பட்ட மூமின்கள் இறைநம்பிக்கையாளர்கள்? தங்களுடைய தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுதார்கள், தங்களுடைய தொழுகையை பேணி காத்து தொழுதார்கள். அந்த மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல இறைநம்பிக்கையாளர்களுடைய நிலையும் அல்லாஹ் சொல்றான். அந்த இறைநம்பிக்கையாளருடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் தொழுகையை எழுச்சிவாங்க, உள்ளச்சத்தோடு தொழுவார்கள், இறைச்சத்தோடு தொழுவார்கள், அந்த மூமின்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த தொழுகைக்கு பலதரப்பட்ட விஷயங்களை நாம கேட்கிறோம், பலதரப்பட்ட விஷயங்களை செயல்முறைப்படுத்துறோம். அப்படி என்ன சொல்றாங்க? சல்லு கமா ராய்துமுனி உசல்லி, என்ன எப்படி தொழக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்கள் தொழுவுங்கள் என்று அப்படி என்ன சொல்றாங்க. இதுவும் நமக்கு அறிந்த தெரிந்த நபிமொழிகள் தான். ஆனால் இதெல்லாம் விட நாம் ஒரு விஷயத்தை சில நேரங்களில் அசால்ட்டாக இருக்கின்றோம். முக்கியமாக ரபியண்ணா சொல்லக்கூடிய செய்தி சஹீஹுல் புகாரியில 714 செய்தி, அவர் செய்தி நபியண்ணா சொல்றாங்க, நீங்க சப்புல நில்லுங்க, வரிசையில் நில்லுங்கள், அந்த வரிசையில் நேராகவும் நெருக்கமாகவும் நில்லுங்கள். அந்த வரிசை சரி செய்யப்படுவதை நபியண்ணா ஸல்லல்லாஹு எப்படி சொல்றாங்கன்னா, மக்களை பார்த்து நிற்கிறாங்க, மக்களை பார்த்து நின்று சொல்றாங்க, நீங்கள் நிற்பதை நான் அறிகின்றேன், நான் காணுகின்றேன் சொல்றாங்க.
அடுத்த ஹதீஸ்ல வரும் பொழுது அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது நபிகளா நீங்கள் நிற்பதை, நீங்கள் ருக்கு செய்வதை, நீங்கள் சுஜூ செய்வதை நான் என்ன செய்கின்றேன், நான் காணுகின்றேன் என்று நபிகளாயும் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். வரிசை இருக்குல்லங்க, வரிசையை பற்றி நம்ம நிறைய ஹதீஸ்கள்ல சஹீஹ் முஸ்லிம்லையும் பார்க்கிறோம், சஹீஹ் புகாரியிலையும் பார்க்கிறோம். அந்த வரிசைகளை நபிகளாயும் சொல்ல செய்தியை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், நேராக்கிக் கொள்ளுங்கள், சீர்படுத்திக் கொள்ளுங்கள், இப்படி நிறைய செய்திகள் சொல்லுவாங்க. ஆனா அதுல முக்கியமான ஒரு செய்தியாக என்ன, சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி என்ன, நீங்கள் வரிசையை சரி செய்தால், சரியான முறையில் வரிசையை சரியாக்கி கொண்டால் உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் சரி செய்கின்றார் என்ன நபிகள் சொல்லலாம். சப்புடைய வரிசை இருக்குல்லங்க, சப்புடைய வரிசைக்கு எங்க கோக்குறாங்க, உள்ளங்களை சரி செய்வதை கோக்குறாங்க. இது முக்கியமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ்கள்ல சப்பை சரி செய்வது என்று அசால்ட்டா நினைக்கிறோம், சாதாரணமா நினைக்கிறோம். இந்த சப்பை சரி செய்வதுல ஒரு முக்கியமான ஹதீஸ் என்ன, நபிகள் ஒரு செய்தி, நீங்க சப்பை சரி செய்யுங்க. சப்பை சரி செய்வது உள்ளங்களை நேராக்கும், உள்ளங்கள் நேர்வழிப்படுத்தும். சப்பு சீர்கட்டி விட்டால் உள்ளங்களும் சீர்கட்டி விடும். இது ஒரு பாயிண்ட். இரண்டாவது என்ன, சப்பை நீங்கள் சரியாக்குங்கள், அளவறு செய்யுங்கள், உங்களுடைய தொழுகை அழகாக்கப்படும், உங்கள் தொழுகை அளவறு செய்யப்படும். இதுவும் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. இப்ப நம்மளை பொறுத்தவரை சப்பு தானே என்று பார்க்கிறோம். ஆனா அதுலதான் நபிகள் நாயகத்துல அந்த செய்தி இருக்குல்லாங்க, சல்லு கமா ராயத்து முனி உசல்லி, என்னை எப்படி தொழுக்கணும் அப்படி நீங்க தொழுக நபிகள் நாயகம் சொல்லுவாங்கன்னா, ஓதுறது மட்டுமா, ஓதுறது மட்டும் நபிகள் நாயகத்தை அப்படியே சூரத்துல் ஃபாத்திஹா, ஃபாத்திஹாக்கு அப்புறம் துணை சூரா, முதல் ரக்காத்துல கொஞ்சம் அதிகம், இரண்டாவது ரக்காத்துல கொஞ்சம் குறைவு, இது மட்டுமா? செயல் தான் முதல்ல வடிவங்க. செயல் வடிவத்தை தான் இந்த வாயில் ஹுஜ்ரத் எல்லாம் சைல உள்ள ஹதீஸ் எடுக்கிறோம்ல, இந்த ஹதீஸ் என்பது தெளிவான ஒரு ஹதீஸ். ஏன், எல்லா ஹதீஸையும் நீங்க பாத்தீங்கன்னா துணுக்காகத்தான் வரும். தமிழ்நாடு இப்படி தக்பீர் கட்டாங்க அது மட்டும் வரும், இன்னொரு ஆள் ருக்கு செய்யறாங்க வேற ஒரு ஆள், சமையல் ஆளுமை வச்சிருந்தாங்க வேற ஒரு ஆள், ருக்குல இப்படி நின்னாங்க தட்டை போன்று இருந்தது, ஒரு பாகையை வச்சா அது நேரா இருக்கும் அது வேற ஒரு ஆள். இப்படி நீங்க ஹதீஸ்களை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா ஹதீஸ்களையும் துணுக்காக 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 தான் வரும். இந்த வாயில் ஹுஜ்ரத் தான் ஹதீஸ் இருக்குல்லங்க, இந்த ஹதீஸ் தான் நபிகள்லாம் நின்றார்கள், இப்படி நிற்கவில்லை, இப்படியே நிக்கல, இப்படி நின்னாங்க, இப்படி கையை வைத்துறாங்க, இப்படி விரிக்கல, இப்படி ஒட்டல, காது தொடரல, தோல் பட்சத்துக்கு நேரம் இருந்துச்சு, ரெண்டு கை இருக்குல்ல கிபலா நோக்கி இருந்துச்சு, இடது கையை உள்ளங்கை நெஞ்சில வச்சாங்க, வலது கையை முட்டி கையுமே வச்சாங்க, இப்படி இருக்கலாங்க. இது அக்கவே ராணிவராக இப்படி நிக்கிறது அறிவிக்கிறாங்க. நிக்க ஆரம்பிச்சிருந்து இதுவரை அறிவிக்கிறாரு, போய்கிட்டே இருக்கும் அந்த ஹதீஸ் எல்லாத்தையும் அப்படி ஓதுறாங்க. ஓத போய் இறைச்சி அமைதியா இருந்தாங்க. அந்த ஓதுதலுடைய நிலையில இருந்து தாடியிலிருந்து தண்ணி உடைஞ்சிச்சு. நபிகள்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு தலை ஒழு செய்யிட்டு குளிச்சுட்டு வந்தாங்க. ஒழு செய்யும் போது என்ன செய்யுச்சு, முடிகள்ல இருந்து தண்ணி கொட்டுச்சு. இப்படியே ஒண்ணு ஒண்ணு என்ன செய்யறாரு, பார்த்து 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 அறிவிக்கிறார். ஓதுறாங்க, அல்லாஹ்வுக்கு சொன்னாங்க, அதுல சுபான் நபி அறிவு ஓதுனாங்க, சமையல் அறிவு சொன்னாங்க, ரஃபூலை செய்தாங்க. அப்பவுமே என்ன செய்யுச்சு, இந்த ரெண்டு கை இருக்குல்லங்க, ரெண்டு கை உள்ள கை என்ன செய்யுச்சு, கிப்லா நோக்கி இருந்துச்சு. நம்ம என்ன செய்வோம் அப்படிங்குவோம்லங்க. என்ன சொல்றாரு அவரு, இப்படி இருந்துச்சு, திரும்ப வந்துச்சு சமியல்லா லிமன் ஹமீதா. அப்ப என்ன செய்தாங்க, சுஜூதுக்கு போறாங்க, இரண்டு உள்ளங்கை முத வந்துச்சு, அப்புறம் தான் முட்டி வச்சாங்க. அது மாதிரி நினைச்சு எல்லா செய்தியும் அப்படியே நெத்தி பட்டுச்சு, மூக்கு பட்டுச்சு, ரெண்டு கண்ணத்துக்கு மத்தியில் என்ன செய்யுச்சு, கைக்கு மத்தியில் கண்ணை வந்துச்சு. இப்படி ஒரு ஹதீஸ், நீண்ட ஹதீஸ். அப்படி ஒரு செய்தியை பார்க்கணும். இதான் சல்லு குமார் சொல்லி, இந்த சல்லு குமாருக்கு முஸ்லிம் இருக்கலங்க, என்ன கண்டவு, என்ன மாதிரி தொழுவு, என்ன மாதிரி தொழுவு, என்ன மாதிரி தொழுவோம்னா என்ன மாதிரி அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போகலங்க. இந்த என்ன மாதிரி என்பதற்கு இந்த ஹதீஸ் இருக்குல்லங்க, தெளிவான செய்தி. அதுல ஒரு செய்தி தான் என்னது, இந்த சப்பு இருக்குல்லங்க, அதுலதான் இன்னைக்கு குழப்படி பண்றோம். சப்புல யார் வேணாலும் எப்படி வேணாலும் நிக்கலாம். ஒரு தடவை நபிகள்லாம் வராங்க, நெஞ்ச நிமித்தி நிக்கிறார், இப்படி இப்படி நிக்கிறார். அதுக்கு என்ன செய்யறாங்க, உங்களை நெஞ்ச நிமித்தாதீங்க அப்படி நபிகள் அப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க. அதுக்கும் சொல்றாங்க,
புஜம் இருக்கணும்லங்க, தோல் புஜம் இருக்கட்டும், முட்டி இருக்குல்ல இன்னொரு முட்டியோடு இருக்கட்டும், கால் பாதம் இருக்குல்ல இன்னொரு பாதத்தோடு இருக்கட்டும். இது சரியா வருமா? நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா செஞ்சு பார்த்தா சரியே வராது. தோல் புஜத்தோடு இருக்கணுமா, இன்னொரு ஆள் தோல் புஜத்தோட. முட்டி இருக்குல்லங்க, முட்டி இன்னொரு முட்டியோடு சேர்ந்து இருக்கணுமா, கால் பாதம் இருக்குல்ல இன்னொரு பாதத்தோடு சேர்ந்து இருக்கணுமா. அப்படி ஒரு ஒட்டுதான் இருக்கணும். அப்படி நீங்க இல்லைங்க, வரிசையில் இல்லைங்க. ஒரு ஆள் கட்டையா இருப்பாரு, ஒரு ஆள் கட்டையா இருப்பாரு, அப்படிதான் பார்க்க முடியும். அப்ப அவருடைய இது மாறுபடுமை. இது என்ன செய்யுது, ஒரு வேறுபட்ட நிலையா இருக்குது. அப்படி இல்லை. அப்படி நான் எதை சொல்ல வராங்க, அழகான முறையில் விளக்குறாங்க. என்ன விளக்கம்? நீங்க நேரடியா நிக்கிறதுக்கு தான் அந்த செய்தி. இந்த சப்பு இருக்குல்லங்க, இது இல்ல செய்தி. செய்தி என்ன? நீங்க கொஞ்சம் கோணினாலும் என்ன கோணிடும், சப்பு கோணிடும். இந்த வரிசையை நேராக்குதல், வரிசையை நேராக்கினாலே போதும், நம்ம நேரா நிற்போம், நம்மள்ட்ட எந்த மாற்றம் வராது. அந்த வரிசை கோடு இருக்குல்லங்க, நேர்கோடு போட்டிருக்கும்ல, அந்த பாயோட நடை இருக்குல்ல, அதுல வரிசையா இருந்தா அப்படியே சரியா வரும். இது நிக்கிறோமா, இது எப்பவுமே அது கரெக்டா இருக்குதா? அதை சரியா பாருங்க. தோல் புஜம் சரியா இருக்குதா? அதனால அவர் என்ன செய்யல, தோல் புஜத்தை மேல் உயர்த்தினார்கள், கால் சுவாயை தொடவில்லை. அப்படி சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இப்படி ஒரு அந்த அதுல நிதானம். அப்படி நிக்கிறோமா? செயல்பட்டு தொழுது அப்படி இருக்கிறோமா? அது முன்னுக்கு வருது. சப்பு சரி செய்தால் தொழுகை சரியாகும். ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ்ல சப்பு செய்யாதால் உள்ளங்கள் சரியாகும். சப்பு சீரட்டி விட்டால் உள்ளமும் சீரட்டி விடும். இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய செய்தியை பார்க்கணும்ல, ஒற்றுமை இல்லைங்கிறான். ஆனா ஒற்றுமையை முதல்ல இங்கதான் நான் சொல்றாங்க. ஒற்றுமையுடைய நிலையே இங்கதான், தொழுகைதான் ஒற்றுமை நிலை. இதுல சீராக்கிறீங்களா? இதுல அப்படி இருக்கிறோமா? நவீனாத்து தொழுகை முற்போக்கு காக்குறோமா? நவீனாத்து தொழுகையை உண்டாக்குறோமா? அப்படி இல்லையே, அப்படி செய்தியே இல்லையே. அப்படி செய்தி இல்லாம நீ கையாட்டுற, நீ விளையாட்டுற, நெஞ்சு வைக்கிற, அங்க கட்டுற, இங்க கட்டுற, அதுக்கான அடிச்சுக்கிற, அதுக்கான விளையாடிக்கிற, அதுக்கான எழுதிக்கிற, போட்டுக்கிற, அதுக்கான கேசிக்கிற, அதனால சமுதாயம் இருக்குது என்று பேசுறவங்க இங்க நிறைய தான் சொல்றாங்க. எல்லாருடைய பேச்சு எப்படி இருக்குன்னா, கையாட்டுறதுக்கும் விரலாட்டுறதுக்கும் அடிச்சுக்கிட்டு சாப்பிடறானோ சமுதாயம் எங்க சீர் பெற்று இருக்குன்னு கேட்கறீங்க. நபிகள் சொல்றாங்க, சப்புல சரியா இருந்தால், சப்பு நேரா இருந்தால் உள்ளங்கள் சீராக்கப்படும். அது கெட்டு விட்டால் உள்ளங்கள் கெட்டுவிடும். இதான அழகுற செய்து சப்பு அழகா இருந்தால் தொழுகை அழகாக்கப்படும், சப்பு அழகா இருந்தால் தொழுகை நிறைவேற்றப்படும், சப்பு நிறைய இருந்தால் தொழுகை சீராக்கப்படும். எல்லாம் ஹதீஸ், நபிகள் செய்தி. சப்புக்கு அவ்வளவு செய்தி. நம்ம அப்படி இருக்கிறோமா? சப்பு நம்முடைய நிலை எப்படி இருக்குதா? நானும் தொழுதுன்னா தொழுகை எது? நேரத்துல ஒரு ஆள் வர, ஒரு நபர் வர, நமக்கு சலாம் சொல்றார். நபி என்ன பதில் சொல்லுவாங்க? அவர் கேட்கிற நபி நேரத்துல மஞ்சள் யார சொல்லலாம்? அந்த தாக்குதலான கண்ணக்க தராகும் பையன் தரா பையனோ எறா நபினா பதில் சொல்லலாம். அவர் எந்திக்கிறாரு, அது சதக்கு யார சொல்லலான்னு போயிடுறாரு. சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். என்ன கேட்டாரு? உபகரணம் என்னன்னு கேட்கிறாரு நபிங்க நேரத்துல. நபிங்க நான் சொல்றாங்க, அந்த தாக்குதலான கண்ணக்க தராகும், நீ எல்லாம் வணங்கணும், நீ காண்பதை கொண்டு வணங்க வேண்டும், நீ பார்க்கிற மாதிரி வணங்கணும். பையன் தராகும், நீ அவனை பார்க்காட்டாலும் பையனும் எறா அவன் ஒன்னும் பார்க்கிறான், அப்படி இருக்கணும் நபிங்க பதில் சொல்லுவாங்க. அது அங்கது எஞ்சி அது சதக்தை யார சொல்லலாம், உண்மை தொழில்படின்னு போயிட்டாரு. சஹாபாக்கள் வந்தாரு, கேள்வி கேட்டாரு. நபிகள் நான் போயிட்டோம், நபிகள் நான் இதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு அப்படின்னு நபிகள் நான் கேட்கிறேன். வந்து யாரு தெரியுமா? அல்லாஹ் ஒரு சொல்லுக்கும் தெரியும். வந்தது ஜிப்ரைல், மனிதன் தோட்டத்தில் வந்திருக்காங்க. ஜிப்ரைல் வந்தார், ஒரு செய்தியை கற்றுக் கொடுத்த. என்ன செய்தி? உபகரணம் கேட்டார். அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய உதவி என்ன? நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்ய உபகரணம் கேட்டார். நான் சொன்னேன், நீங்க ரொம்ப வணங்கணும், நீ எல்லாம் வணங்கணும். எப்படி வணங்கணும்? நீங்கள் காண்பதை கொண்டு வணங்க வேண்டும், நீங்கள் பார்ப்பதை கொண்டு வணங்க வேண்டும். அதுதாங்க சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாத தொழுகையே இல்லை அப்படி நபிகள் நான் சொல்றாங்கல்ல. ஏன்? அந்த ஃபாத்திஹா சூரோட அர்த்தம் தான் நமக்கு ஓடணுங்க. ஃபாத்திஹா சூரா ஓதுனா அல் ஃபாத்திஹா சூரத்தினுடைய சூறாவுடைய அந்த பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் என்ன செய்யணும்? மனதுல ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த 7 வசனங்கள்ல 3 அல்லாஹ்வுக்குரியது, 3 ரப்புக்குரியது, அவனை போலக்கூடிய சொல். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன். மீறி 4ம்
நாம அவன்கிட்ட கேட்கிறது, கோரிக்கை வைக்கிறது. உன்னை நாங்கள் வணங்கின்றோம், உன்னிடத்தை உதவி தேடுகின்றோம், எனக்கு நேரான பாதையை காட்டு, உன் வழிகேடு பாதையும் வேண்டாம், உன் வழிகட்டு விட்டா அந்த பாதையும் வேண்டாம், உன் கோபத்துக்கு அந்த பாதையை வேண்டாம் என்று அவன்கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். இந்த கோரிக்கை வைக்கும் போது அவன்கிட்ட உரையாடுற மாதிரி, அவன்கிட்ட பாக்குற மாதிரி, அவன்கிட்ட பேசுற மாதிரி உன்னுடைய நிலை இருக்கட்டும். அதான் சொல்றது பாத்தியா, அவனை பார்க்கிற மாதிரியே அவன்கிட்ட கோரிக்கை வைக்கிற மாதிரியே உங்களுடைய அந்த தொழுகை இருக்கட்டும். பயில் நம் தரா, நீங்கள் அவனை காணாவிட்டால் நம்மளை பார்க்கலாம், தப்பு பார்க்கலாம் என் நிலை இருக்கட்டும். இதுதான் நீங்கள் அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய பெரிய உபகாரம். ஹதீஸ குத்ஸி என்ற தளத்துல பதிவு பண்றத இப்ப அப்படிதான் இருக்கணுமா? தொழுகை அப்படி இருக்குதா? இப்ப தொழுகையினுடைய மெயின் என்னங்க? சஃப்பு. அது சீராக வேண்டும், சீராக்கப்பட வேண்டும். நம்ம எனக்கு என்ன நிக்கிறதா? அதனாலதான் மூன்றை சொல்றாங்க, புஜமே, முட்டுக்காடு, பாதம். இதை சரி செய்தால் சப்பு சரியா இருக்கும், சப்பு நேரா இருக்கும். அப்ப முதல் ஒழுங்குபடுத்துறது என்ன? சப்பு தான். அதனாலதான் நபிகள் சொல்றாங்க, நீங்கள் எதை செய்தாலும் பார்க்கிறேன். அது தெரியுதான். அகமது ஒரு செய்தி வருங்க, இதா சஜதல் அபுது சஜதத்துமாவும் சபத்தாராபி. ஒரு மனிதன் சஜா செய்தாங்கன்னா அவரோட சேர்ந்து என்ன செய்யும்? 7 உறுப்பு சஜா செய்யும். ஒரு ஹதீஸ்ல 8ன்னு வருது, 7 8. மூஞ்ச நீங்க பிரிச்சீங்கன்னா 8, மூஞ்ச ஒண்ணா சேர்த்தீங்கன்னா 7. 1 2 3 4 5 6, மூஞ்சி 1 7. மூக்கையும் நெட்டையும் தனியா வச்சால் 8. சஜ்ஜா செய்தாகும். படம் இப்படி படணும், இப்படி பட வேண்டும். மூக்கு படணும், நெத்தி படணும், முட்டிக்கால் கீழே தானா கொட்டும். ஆனா என்ன, இது பாருங்க, நட்ட வேண்டும், கட்டியிருக்க வேண்டும். இதுதான் சஜ்ஜத்தமாவும் சபாத்தாராமி. 7 உறுப்பு சஜ்ஜா செய்யணும். இப்படிதான் சொல்லுவோமா? சீராக்கப்பட வேண்டும். தொழுகை சீரானால், சப்பு சீரானால் தொழுகை சீராக்கப்படும். இந்த நிலையை பார்க்கிறோம்ல, நம்முடைய தொழுகையினுடைய நிலைப்பாடு இப்படி அமைஞ்சிருக்கா? இப்படி ஒரு தொழுகை தொழுகிறோமா? ஆனா தொழுகிறோம், மாற்றுக்கிறதே இல்லை, தொழுகிறோம். தொழுகையில பேடிக்கையா இருக்கும், சரியான இருக்கிறோம். அதே மாதிரிதான் சேர். அந்த காலத்துல சேர் இல்லை, உட்கார்ந்து தொழுதாங்க. இப்ப நம்ம சேர்ல தொழுகிறோம் அப்படின்னா சேர் எப்படி போட வேண்டும், அதுக்கு ஒரு முறை, அந்த முறையில் நம்ம வடிவமைத்துக் கொண்டால் அது சரியா இருக்கும். அது பள்ளிக்கு தகுந்த மாதிரி மாறுபடலாம். இப்படி நிலையை நம்ம உருவாக்கணும். சமுதாயம் சீர்கட்டி விட்டது என்று வாதக்கப்படுற நிலையை மேல பார்க்கணும்ல. சமுதாயம் சீர்கட்டி விட்டது. சமுதாயம் சீர்கட்டுறதுக்கு மெயினான காரியமாக இங்க சொல்லப்படக்கூடியது தொழுக, வணக்க வழிபாடுகள். இந்த வணக்க வழிபாடு சீராக இருந்தால், அந்த வணக்க வழிபாட்டுடைய தொழுகை சீராக இருந்தால், அந்த வணக்க வழிபாட்டுடைய தொழுகை முறையான முறையில் இருந்தால் எல்லாமே சீராகும். அது இல்லையே, அது மாற்றுக்கிறதுடைய மக்களா இருக்கிறோமே, அது அசால்ட்டா இருக்கிறோமே, அதை பேணி காக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் இல்லையே, பேணக்கூடிய நிலையில் இல்லையே. அங்கிருந்து வர வேகமா வர சப்பு பூர்த்தி பண்ணல, அழகா நின்று தொழில் போயிருவாங்க. சப்பை பூர்த்தி பண்ண வேண்டும். வலது ஃபர்ஸ்ட், அப்புறம் இடது இல்ல, கவனிக்கல. 2 பேர் நின்னா இப்படிதான் நிக்கணும், 2 பேர் நின்னா சரிசமமா நிக்கணும். 3வது வந்தாலும் 2 பேர் நிக்கணும். நம்ம 2 பேர் நிக்கும் போதே இப்படிதான் நிக்கிறோம், சரியாது இல்ல. 2 பேர் இப்படிதான் நிக்கணும், சரிசமமா 2 பேருக்கு. அதனால வலது இடது அப்படி ஒரு செய்தியை பிரிச்சு காட்டுறாங்க. இதை ஃபாலோ பண்றோமா? அப்ப எதுவுமே இல்லைங்க. தொழுகை ஏன் இந்த செய்தி? மூமின்களே வெற்றி பெற்று விட்டார்கள். எந்த மூமின்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். கஷஅ பயம்தான், அஞ்சினான். அந்த அச்சம் இருக்குதா, அந்த பயம் இருக்குதா, உள்ளச்சத்தோடு போக வேண்டும். என்ன என்ன உள்ளச்சம்னா என்ன? உள்ளச்சம்னா என்னங்க? இது எல்லாமே சீர் செய்யப்பட வேண்டுமா? இப்படி ஒரு தொழுகையை நம்ம பார்க்க முடியுதா? இப்படிதான் ஒரு தொழுகை அமைஞ்சிருக்குதா? அதனால தங்க, அதாவது கூட்டு தொழுகை, இது ஜமாத் தொழுகையில அந்த அமைப்பு கிடைக்கும். பெரிய பாக்கியம் அல்லவா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! அதனால தான் 27 மடங்கு நன்மை.
27 மடங்கு என்பது சும்மாவா? அந்த நன்மையை ஜமாத் தொழுகைக்கு மட்டும் கிடைக்குத. அப்படி ஒரு தொழுகையை பேண்டுறோமா? அதுல சொல்லுவேன், நானும் தொழுவேன், இது அல்ல செய்தி. இறைவனுக்கு செய்யக்கூடிய உபகாரம் சும்மாவா? அப்படிதான் யோசிக்கணும். பார்க்கல அந்த பார்வை இருக்கலங்க. நன்மை சாமானிய நன்மையா? அளப்பரிய நன்மை இல்லவா? அப்படிப்பட்ட நன்மை அல்ல எது கொடுக்கிறான்? துறையை கொடுக்கிறான். அதாவது அஸ்ஸலாத்து முஃப்தாஹுல் ஜன்னah, சொர்க்கத்தின் திறவுகோல். அப்படி நபிகள் நான் சொன்னா ஏன் இருக்கு அவ்வளவு பெரிய வெயிட் எதற்கு? நின்று தொழுது, உட்கார்ந்து தொழுது, ஒரு போல படிக்கிறதுக்கான தொழுதுகள், வெளியூர் போற சேர்த்து தொழுது, எவ்வளவு செலவு தொழுகைக்கு செலவு நீங்க அப்படி எண்ணி பாருங்க. உள்ளூர்ல வெளியூர் போறோம், 10 பேருக்கு கிளம்புறோம், ட்ரெயின்ல போறோம், 4 பேருக்கு தொழுது வெட்டே வரலங்க. இஷா வெட்டு வரல, லோகத்து அசர் வெட்டு வரல, தொழுதுக்கா எவ்வளவு பெரிய அளப்பரிய சலுகைங்க. ஏன் ஒரு வாரம் வேண்டி இருந்தாங்க? அது வேணாம். 25 கிலோமீட்டர் தாண்டிட்டியா 2 தொழுதுக்கா. அசர் கிடைக்கலையா லோகோட சேர்த்து தொழுது. அசர் கிடைக்காத அச்சப்படுறியா லோகோட சேர்த்து தொழுது. அல்லது நீங்க லோடு தொழுதுட்ட, அல்லது நீ என்ன செய்ய லோடு கிடைக்கல, 5 மணிக்கு 5:30 மணிக்கு 6 மணிக்கு தான் சேர போற, லோட பிற்படுத்திக்க அசோட சேர்த்து தொழுதுக்கா. தொழுவா மட்டும் இருந்தாங்க. சலுகை 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 சாமானியப்பட்ட சலுகையா? எல்லாத்தையும் புரிஞ்சிருக்கோம், எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். ஆனால் எப்படி இருக்கிறோம்? செய்தி என்ன புதுசா? செய்தி புதுசாங்க. யாருக்காவது தெரியலன்னு சொல்ல முடியுமா? எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி. நடைமுறைப்படுத்துவோமா? செயல்படுத்துவோமா? அப்போ வரிசைக்கு என்று ஒரு அழகு இருக்குதுங்க. அந்த வரிசைக்கு அதனால யூனிஃபார்ம் அப்படி சொல்றாங்க. அந்த அந்த வார்த்தைக்கு அந்த வேலைக்கு அர்த்தம் என்ன? இது அழகாக்குது, இது அழகாக்குது. அதனாலதான் அந்த உள்ளங்களை சீர்படுத்தும், உள்ளங்களை சீர்படுத்தும். எது? இந்த சஃப் வரிசை என்பது சாமானியப்பட்ட செய்தி இல்ல, உள்ளங்களை சீர்படுத்தக்கூடியது. அது ஒண்ணு. இரண்டாவது என்ன? தொழுகையை அளவுற செய்யும். இந்த சப்பு தான் சமையெல்லாம் சுஜூது போயிட்டு வந்துடுறாரு, அப்படியே கொஞ்சம் மாறி போகுது, அது கொஞ்சம் மாறிடுறாரு. சரியாக்குங்க, சரியாக்க வேண்டும். அதனாலதான் 3 சொல்றாங்க, புஜமை, முட்டி, பாதம். இந்த 3 நேராக்கினால் அத வரிசையே நல்லா இருக்கும். இது நபிகள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்ப இதுல நம்ம அசால்ட்டு பொடுபோக்கு காட்ட வேண்டாம். அது சரியா இருந்தால்தான் 2 முக்கியமான விஷயம் அவங்க நபிகள் சொல்லி காட்டுறாங்க. அப்ப எல்லாரும் தொழுவது நான் தொழுவது முக்கியம் அல்ல. தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை? இறையச்சமுள்ள தொழுகையா? அல்லாஹ்வுக்கு அஞ்சப்பட்ட தொழுகையா? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையா? அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகையா? நபிகள் நான் சொன்னாங்களே, என்னை போன்ற தொழுகள் என்று சொன்னாங்களே, அந்த தொழுகை என்ன அல்ல, வெறுமன அல்ல, அது செயல்களால் வடிவமைத்தது. இத்தனை செயலையும் உள்ளடக்கிதான் அப்படிதாங்க பார்க்கிறோம். அதனால தானே சலா வாங்கும்போது நபி அவர் சொல்றாரு, நபி என்ன சொல்ல சலா வாங்குவாரு, கண்ணங்களை கண்டோம், கண்ணங்களை கண்டோம். நம்மால் அல்லது இப்படிங்கிறார். ஒரே திரும்பதாங்க, ரைட் அண்ட் லெஃப்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இப்படி செய்யறோமா? இதுவரை அவர் என்ன செய்யறாரு? அந்த அதி சரிக்கிறான் சும்மாவா? அருமை சகோதரர்களே, இல்லாமல் அல்லாஹ் நிலையார்களே, இது நாம செய்யக்கூடிய அந்த சஃப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை. அது நேராக்கப்படக்கூடிய ஒரு செய்தி. அது சரியான இருந்தால் தொழுகையும் அழகாகும், உள்ளங்களும் சீர்படும். அப்படின்னு முதல் விஷயமாக இதற்கு அல்லாஹ்வுடைய முக்கியத்துவம் தர்றாங்க. அதனால அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்குல்ல, மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த மூமின் யாரு? உள்ளத்தோடு சொல்லக்கூடிய மூமின் என்று அல்லாஹ் சொல்லலாம். அப்படிப்பட்ட வீரமிக்க அல்லாஹ் நம்ம ஆக்கிய புரிவானா. எல்லா புகழும் இல்லாமல் ஏகைவனாகி அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நமது பள்ளியில் மத்த மைசாக்கள் நடக்கின்றன. அது மாதிரி கிளாஸ்கள் நடக்குது. இதனுடைய ஆண்டு விழாவாக வருகின்ற 29, 30 தேதிகளில் அந்த விழாவை வச்சுருக்காங்க. அது மாதிரி அக்டோபர் 5ஆம் தேதி தென்மண்டல மாநாடாக மதுரையில் இளைஞர் எழுச்சி மாநாடையும் நம்ம நடத்த இருக்கின்றோம். இந்த நோக்கத்தை நீங்கள் பலவராக தெரிந்திருந்தாலும் சமீப காலங்களாக இந்த இளைஞர்களுடைய நிலை என்ன என்பதை வலைத்தளங்கள், சமூக வலைத்தளங்கள், மீடியாக்கள் உங்களுக்கு நிறையவே காட்டுகின்றன. அந்த மாதிரி உண்டான செயல்களை சீராக்கப்பட வேண்டும் என்பது மட்டும்தான் ஒரு நோக்கம். அந்த சீராக்கப்படக்கூடிய முதல் தளத்தில் என்ன இருக்குது? அந்த மக்த மசாக்கள் இருக்குது. மக்த மசாக்கள் அப்படிதான் இருக்குது, அப்படிதான் பார்க்க வேண்டும். அது ஒரு காலத்துல ரொம்ப பெரியவங்களானவன்னதான் இந்த பாப்பாக்கு பையனுக்கும் உண்டான ஒரு டிஸ்டன்ஸை பார்க்க முடியும். ஒரு 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் மதரசாவுக்கு ஒரு நாள் வரல என்பதற்காக வேண்டி பேரண்ட்ஸை கூட்டு வாங்கன்னு சொன்னா அசையவே மாட்டுக்க, பேசாம நிக்கிறார், அசையவே இல்லை. 1 hour மதரசா நடக்குது, அப்படியே நிக்கிறார். இப்படி நிக்கிறதுக்கு கூட்டு வந்திருக்கான்னு கேட்டா எங்க பாப்பாவும் அம்மாவும் எங்கிட்ட பேச மாட்டாங்கிறார். அவர் சொல்ல பதில் என்ன? பாப்பாவும் அம்மாவும் எங்கிட்ட பேச மாட்டாங்க அப்படிங்கிறார். என்ன படிக்கிறீங்க? 7ஆம் கிளாஸ் படிக்கிற தைரியமா சொல்ற, பாப்பா அம்மா எங்கிட்ட பேச மாட்டாங்கிறார். இதான் நீங்க நிலை. ஒரு சின்ன சாம்பிள் தாங்க, இத மாதிரி அனுப்பிக்கிட்டே போலாம். என்ன நிலை, எப்படி இருக்காங்க பிள்ளைங்க? அத்தா அம்மா இவர்கிட்ட பேச மாட்டாங்களாம், அதான் இவரு போக மாட்டாராம். என்ன தெரியுமா சொல்றாரு? நான் இப்ப போய் நின்னா இதுக்கு மட்டும் என்கிட்ட வரியா அப்படி கேட்பாங்க. தன்மானம் பத்தியெல்லாம் இவருக்கு தன்மானம் என்னவா, இவருக்கே என்னாச்சுன்னா கேட்பாங்களாம், இதுக்கு மட்டும் என்கிட்ட வரியா அப்படி கேட்பாங்க. அதெல்லாம் போக மாட்டேன். இப்படி ஒரு நிலையை இன்னைக்கு பாக்குறோம்ல, இதை உருவாக்கியது யார்? இந்த மாதிரி சித்தாந்தத்தை, சிந்தனையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தது யார்? இது எப்படி வந்தது இந்த பிள்ளைகளுக்கு? வலைத்தளங்கள் தான் காரணம், மீடியாக்கள் தான் காரணம், எல்லாத்துக்கும் மேலாக பெற்றோர் தான் காரணம். அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம ஈஸியா ஒண்ணு என்ன செய்யல, ஒரு செய்தி அறிவிச்சிடல. ஏன் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும், மாறுதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி உண்டான மயசாக்களை உருவாக்கும். அப்படின்னா நிறைய செலவுகள், பல லட்சக்கணக்காக கூட செலவுகள். அது உங்களை மாதிரி தனவந்தர்கள் அதுக்காண்டி அதிகமான செய்தால்தான் அந்த பிள்ளைகள் ஊக்குவிக்க முடியும். இந்த பிள்ளைகளுக்கு பிரைஸ் பொருளா இருக்கட்டும், இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யக்கூடிய செயலா இருக்கட்டும், ஊக்குவிக்கன்னா அடுத்தடுத்த பிள்ளைங்க வரணும்னா நம்முடைய பொருளாதாரம் அள்ளி கொடுக்கப்பட வேண்டும். ஏன் குர்ஆனே ஓதுது, பொருளாதாரத்தை கொடுக்குறோம், பிரைஸும் கொடுக்குறோம், இதுக்காண்டி எதுக்காக சிராக்ஸு எல்லாம் செய்யறோம். இந்த பங்களிப்புல ஒரு பங்களிப்பு பங்களிப்பு இருக்குது, நன்மையே இல்லையா? அளப்பரிய நன்மைங்க, அளப்பரிய நன்மை கல்வியில இருக்குது அப்படின்னு நான் சொல்லாங்களே. யார் கல்வியினுடைய படி இருக்காங்களோ அவருக்கு சொர்க்கத்தினுடைய பாதையை நாம் காட்டுகின்றோம், சொர்க்கத்தினுடைய பாதையை காட்டுகின்றோம். கல்வியில் பாதை இருக்கும் காலமெல்லாம் என்று சொல்லாங்கன்னா இது கல்வியா இல்லையா? இது மார்க்க கல்வி, அதுவும் அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் படிக்கக்கூடிய கல்வி. இப்படி ஒரு நிலைக்கு நாம தள்ளப்பட்டால் இது நிறைய விஷயங்கள். இதுக்காக பொருளாதாரத்தை எவ்வளவு செலவழித்தாலும் தரும். அல்லாஹ் என்ன செய்யும்? அதை பன்மடங்கா உயர்த்தி கொண்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார தேவையில் இருக்கிறோம். அப்ப அந்த பொருளாதாரம் முக்கியம். அதே மாதிரி அந்த மாதிரி அக்டோபர் 5 அந்த மாநாட்டுக்கு நம்ம எல்லாம் நம்மளால் முடிந்தளவுக்கு இளைஞர்கள் அங்க ஒரு நிலையை நம்ம பார்க்கணும். அங்க ஒரு நிலையை நாம என்ன செய்யணும்? அந்த உரைகளை கேட்கணும். அதற்கு ஒரு மாற்றத்தை சமுதாயம் திரும்பி பார்க்க வேண்டும் இந்த காலகட்டத்தில். அது ஒரு நல்ல நன்மை. அப்ப அப்படி ஒரு எழுச்சி தான் நமக்கு தேவை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செய்தியா இருந்தாலும் மார்க்க அடிப்படையில் போனாதான் கொஞ்சமாவது பிள்ளைகளை வழி நடத்த முடியும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். நம்ம அந்த மாதிரி நன்மையான காரியங்களுக்கு தான் இந்த மாதிரி உண்டான மதரசாக்கள், இந்த மாதிரி மார்க்க அடிப்படை கல்விகள், இந்த கல்வி முழுக்க வளர்க்க வேண்டும் என்றால் பொருளாதாரம் கண்டிப்பாக தேவை. அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நமக்கு மார்க்கமாக சொன்ன மார்க்கத்தை தூய வழி பின்பற்ற மக்களால் பொருளாதாரம் ஆக்கிய உரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.